15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்படியாக இந்த நல்ல நாளை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளை விட்டு விடாதே. கால சமயமா இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற, என்னைக்கு நாம் மரித்தால் எங்கே போகும்? நம்முடைய ஆன்மா வெளியேறப்பட்டது. அந்த ஆன்மாக்கு மரணமே கிடையாது.
இன்னும் சாகலையா? உயிரோட தான் இருக்கணும். பிரியமான தேவஜனமே, இன்னும் எத்தனை நாட்கள் பெயருக்காக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள்? இன்றைக்கு பாவம் செய்யலாம், நாளை மனம் திரும்பலாம் என்று மனக்கணக்கு போட வேண்டாம். நடுராத்திரியிலே நாசியில் சுவாசம் நின்று போனால் உங்கள் ஆத்துமா எங்கே போகும்? சிந்தித்து பாருங்கள். நாளை நமதல்ல, நரகமும் நமக்கானது அல்ல. இதுவரை உலக போக்கிலே வாழ்ந்திருக்கலாம். பொய் பேசுவது, புறம் கூறுவது, சபைக்கு தாமதமாக வருவது, ஊழியக்காரர்களை தவறாக பேசுவது, செல்போனில் அடிமைத்தனம், கண்களின் இச்சை போன்ற பல மறைமுகமான பாவத்திலே சந்தோஷம் கண்டிருக்கலாம். ஆனால் இது எல்லாம் நாம் இப்பொழுது பார்த்த காட்சிகள் போல பிசாசின் எரி நரகத்திற்கு தான் கொண்டு செல்லும். பாவத்தின் சம்பளம் மரணம் மட்டுமே. இந்த பிசாசின் அசுத்தமான வாழ்க்கையை தெரிந்தெடுக்க போகிறீர்களா? அல்லது இப்படி பாவம் செய்தும் தகுதியே இல்லாத நமக்காய் அத்தனை பாடுகள் பட்டு வெறும் அற்பமான நமக்காக இரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில் அறையப்பட்டாரே, அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து அழகான வெண்மையும் பரிசுத்தமும் ஆன நம் அப்பாவுடன் பரலோகத்தில் சந்தோஷமாய் ஆடி பாடி கொண்டாட போகிறோமா? அங்கே துக்கம் இல்லை, அழுகையும் இல்லை, நித்தியமாய் மகிழ்ச்சியும் துதியும் மட்டுமே. இயேசுவுடன் சேர்ந்து அந்த பரலோகத்தில் சேர இன்றே மனம் திரும்புங்கள். பாவத்தில் இருந்து வெளியே வாருங்கள். எத்தனை பாவம் செய்திருந்தாலும் நம் தகப்பன் இப்பொழுதும் நமக்காய் கரங்களை விரித்து கொண்டு காத்திருக்கிறார். என் மகன், என் மகள் என்னிடமே வந்து விடுவான், என்னிடமே வந்து விடுவாள் என்று என் அன்பை புரிந்து கொண்டு என்னை அரவணைப்பாள் என்று காத்திருக்கிறார். இப்பொழுதே ஓடி அணைத்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆமேன்.